வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆப்கானிஸ்தானுக்குள் பாகிஸ்தானின் விமான தாக்குதல்கள் நேற்று சனிக்கிழமையும் தொடர்ந்தன. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதல் குறிப்பாக ஒரு வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்டது. ஒர்குன் மாவட்டத்தில் உள்ள கனாதார் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டை விமான தாக்குதல் குறிவைத்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. சனிக்கிழமை ஒரே வீட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டதாக பாக்டிகா மாகாணத்தின் உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. அந்த வீடு மிராஜன் ஹசாப் என்ற குடியிருப்பாளருக்கு சொந்தமானது. தாக்குதலில் மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான ஒரு குழு பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தைக்காக காபூலில் இருந்து கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு சென்றுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி தாலிபான் அரசின் உளவுத்துறை தலைவர் அப்துல் ஹக் வாக்தி அடங்கிய இந்த குழு காபூலுக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையே அதிகரித்து வரும் சவால்கள் குறித்து விவாதிக்க மூத்த பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திக்கும். நேற்று பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் மற்றும் அதன் உளவுத்துறையின் தலைவர் அசீம் மாலிக் ஆகியோர் தோஹாவுக்கு பயணம் செய்தனர். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு ஒரு செய்தி குறிப்பில் பேச்சுவார்த்தைகள் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தும் என்று கூறியது. மேலும் பதட்டங்களை அதிகரிக்க பாகிஸ்தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தது. பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் பற்றி அரசியல் ஆய்வாளர் ஹிவாட் யாசி கூறிய போது, பாகிஸ்தான் அதன் தொடக்கத்திலிருந்து இரட்டை பாதை கொள்கையை பின்பற்றி வருகின்றது மற்றும் ஆப்கானிஸ்தான், இந்தியா மற்றும் பிற அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும் போது பல உக்திகளை செயற்படுத்தியுள்ளது. போரில் ஏற்பட்ட இழப்புகளை நிவர்த்தி செய்ய முயல்கின்றது. அதே நேரத்தில் பேரம் பேசும் மேசையில் அழுத்தம் கொடுக்கின்றது. இதற்கிடையில் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய எமிரேட்டின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முக்தாகி தனது ஈரானிய வெளியுறவு அமைச்சரிடம் ஒரு தொலைபேசி அழைப்பில் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான பாகிஸ்தான் தரப்புடன் பேச்சுவார்த்தைகள் இன்று தோஹாவில் நடைபெற்று வருவதாக கூறினார். இரு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டதை அப்பாஸ் அராக்சி வரவேற்று ராஜதந்திரம் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகளில் பாகிஸ்தான் இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவல்களுக்கு மத்தியிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குகின்றன. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் துணை செய்தி தொடர்பாளர் ஹமிதுல்லா ஃபெட்ரான் கூறிய போது, பாகிஸ்தான் படைகள் மீண்டும் மீண்டும் செய்யும் இந்த குற்றங்களையும் ஆப்கானிஸ்தான் பிரதேசத்தை மீறுவதையும் எமது அரசு கடுமையாக கண்டிக்கிறது. மேலும் இதே போன்ற செயல்களை ஆத்திரமூட்டும் மற்றும் போரை நீடிப்பதற்கான முயற்சியாக கருதுகிறது. இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானின் அமைதிக்கான முன்னாள் அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி சால்மாய் கலீல்சாத் கூறிய போது, கத்தார் ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் 48 மணி நேர போர் நிறுத்தத்தை நீடிக்க வற்புறுத்துவதில் வெற்றி பெற்றது. மேலும் இரு நாடுகளின் மூத்த அதிகாரிகளையும் தோஹாவுக்கு அழைத்து நிரந்தர போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கவும் பரஸ்பர எச்சரிக்கையை நிவர்த்தி செய்யவும் உதவியது. ஆனால் பாகிஸ்தான் அந்த போர் நிறுத்தத்தை மீறி ஆப்கானிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தியது என்றார். இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானின் தாக்குதல்களை திசை திருப்புவதற்காக இந்தியாவின் பெயரை இழப்பதை காண முடிகின்றது. பாகிஸ்தானின் வடமேற்கு பிராந்தியங்களில் தாலிபான்களுக்கு எதிராக தனது ராணுவம் பின்னடைவுகளை எதிர்கொண்டுள்ளதால் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான வீர வசனங்களுக்கு திரும்பியுள்ளார். காபூலில் உள்ள பாகிஸ்தானின் ராணுவ அகாடமியில் உரையாற்றிய முனீர் பிராந்திய நிலைத்தன்மை குறித்து கடுமையான கூற்றுக்களை வெளியிட்டார். இந்தியாவின் எந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளுக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவரது ராணுவம் இப்போது தாக்குதல் நடத்துவது ஆப்கானிஸ்தானில். அதை விட்டுவிட்டு ஏன் இந்தியா பற்றி பேசுகிறார் என்பது அவருக்கே வெளிச்சம். அசீம் முனீர் தொடர்ந்து பேசிய போது, அணுசக்தி மயமாக்கப்பட்ட சூழலில் போருக்கு இடமில்லை என்று இந்திய ராணுவ தலைமைக்கு நான் அறிவுறுத்துகிறேன், உறுதியாக எச்சரிக்கிறேன். இந்தியாவுடனான 4 நாள் மோதலின் போது பாகிஸ்தான் வெளியிலிருந்து ஆதரவு பெற்றதாக கூறுவது தவறானது. நாங்கள் ஒருபோதும் மிரட்டப்பட மாட்டோம், வார்த்தைகளால் வற்புறுத்தப்பட மாட்டோம். ஒரு சிறிய ஆத்திரமூட்டும் தூண்டுதலுக்கு கூட எந்த தயக்கமும் இல்லாமல் தீர்க்கமான பதிலடி கொடுப்போம். இதுவரை இந்தியாவின் அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு நமது ஆயுதப்படைகள் தொலைநோக்கு திறன்களை வெளிப்படுத்தியுள்ளன. பாகிஸ்தானை நிலைகுலிய செய்ய தீவிரவாதத்தை ஓர் ஆயுதமாக இந்தியா பயன்படுத்துகின்றது. ஒரு சில தீவிரவாதிகளால் பாகிஸ்தானுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேச விதிமுறைகளின்படி தீர்க்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தார்மீக மற்றும் ராஜதந்திர ஆதரவை வழங்குவோம். பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடு. நாங்கள் அமெரிக்கா மற்றும் சீனா உட்பட பெரிய நாடுகளுடன் வலுவான உறவுகளை கொண்டுள்ளோம் என்றார். அவரது உரை மிக கவனமாக தயாரிக்கப்பட்ட ஒரு தெளிவான திசை திருப்பல். இந்தியாவின் பிரதான குற்றச்சாட்டாக இருப்பது பாகிஸ்தான் எல்லை கடந்த தீவிரவாதத்தை ஊக்குவித்து இந்தியாவுக்குள் தீவிரவாத தாக்குதல்களை தூண்டுகிறது என்பது. அதை தலைகளாக திருப்பி போட்டுள்ளார் முனீர். பாகிஸ்தானை நிலைகுலிய செய்ய தீவிரவாதத்தை இந்தியா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது என்கின்றார். இந்தியா பயன்படுத்தும் தீவிரவாதி யார்? அதற்கு 2 தினங்களுக்கு முன்பே மற்றொரு நேர்காணலில் முனீர் பதிலளித்திருந்தார். இந்தியாவின் ஆலோசனைப்படியே ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு பாகிஸ்தானின் தாக்குதல் நடத்துகிறது என்பதே இதே முனீரின் கூற்று. அப்படியானால் முனீர் குறிப்பிடும் தீவிரவாதி ஆப்கானிஸ்தான் தாலிபானா? மறுபக்கத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா இணைந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
அவர் மேலும் கூறிய போது, ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் அரசாங்கம் இந்தியாவின் பிரதிநிதியாக செயற்படுகின்றது. இந்தியா தடை செய்யப்பட்ட தாலிபான் அமைப்புடன் இணைந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்கிறது. தற்போது இந்தியாவின் மடியில் அமர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்யும் ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர்கள் ஒரு காலத்தில் எங்கள் பாதுகாப்பில் இருந்தனர், எங்கள் நிலத்தில் ஒளிந்து இருந்தனர் என்கின்றார். டான் செய்தி வெளியிட்டுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் உரையில், பாகிஸ்தானின் பாதுகாப்பு இயந்திரத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கும் உள் நெருக்கடிகளிலிருந்து திசை திருப்பும் நோக்கத்தில் தோன்றியது. முனீரின் வீர வசனங்கள் இருந்த போதிலும் டெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அல்லது சுருக்கமாக பாகிஸ்தான் தாலிபான் இயக்கத்துடனான நீண்டகால மோதல்களில் பாகிஸ்தானின் ஆயுதப்படைகள் குறிப்பிடத்தக்க பிராந்திய மற்றும் செயல்பாட்டு இழப்புகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்றன. இப்போது அதற்கு மேலதிகமாக ஆப்கானிஸ்தான் தாலிபானுடன் நேரடி போர். ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து பாகிஸ்தான் அவமானகரமான தோல்வியடைந்த சில மாதங்களுக்கு பின்னர் இந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரச்சனைகள் வருகின்றன. இந்திய படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீருக்குள் தீவிரவாத உள்கட்டமைப்பு மீது தொடர்ச்சியான துல்லியமான தாக்குதல்களை நடத்திய போது பாகிஸ்தான் ராணுவம் வேறு வழியில்லாமல் இந்தியாவை தாக்க வேண்டியிருந்தது. அதனால் பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட இழப்பு. இஸ்லாமாபாத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவிரவாத இயக்கத்தின் காஷ்மீர் தாக்குதல் அவர்களுக்கு பேரழிவு தரும் இழப்புகளை கொண்டு வந்தன என்ற உண்மையை மறைப்பதற்காக முனீர் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் முயற்சிதான் இந்தியாவுக்கு விடுக்கும் சவால்கள். இது ஒரு சிறிய தூண்டுதலுக்கு கூட விகிதாசாரத்திற்கு அப்பால் தீர்க்கமான பதிலடி கொடுப்போம் என்று அவர் அறிவித்தார். அதுதான் அணு ஆயுதம் பற்றிய அவரது பேச்சு மற்றும் ஆப்கான் தாக்குதலோடு இந்தியாவை தொடர்பு படுத்துவது. அவரது கருத்துக்கள் தவறான துணிச்சலின் வழக்கமான கதையை முன்வைத்தன. பாகிஸ்தானை எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பொறுப்பான ஆக்கிரமிப்பாளராக மட்டுமல்ல, தடி கொடுத்து அடி வாங்கிய பாதிக்கப்பட்டவராக நிலைநிறுத்துகிறது. இந்தியாவுடன் மோதல்கள் மீண்டும் தொடங்கினால் பாகிஸ்தானின் ராணுவ திறன்கள் இந்தியாவின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட பழிவாங்கும் ராணுவ மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும் என்று முனீர் மேலும் எச்சரித்தார். இருப்பினும் ஆய்வாளர்கள் அப்படியொரு அறிக்கைகளை ராணுவ நம்பகத்தன்மையை விட சொல்லாட்சி கலை திசை திருப்பல்கள் செயலாகவே கருதுகின்றனர். உள்நாட்டு கிளர்ச்சி, பொருளாதார சரிவு மற்றும் சர்வதேச தனிமைப்படுத்தல் ஆகியவை இஸ்லாமாபாத்தின் நீண்டகால மோதலை தாங்கும் திறனை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளன. ஏப்ரல் 22 பகல்காமில் 26 பொதுமக்களின் உயிரை பறித்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவில் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. இந்திய ஆயுதப்படைகள் எல்லை தாண்டிய தீவிரவாத முகாம்கள் மற்றும் தளவாட மையங்களை விரைவாக குறிவைத்தது. பாகிஸ்தானிய வான் மற்றும் தரைவழி எதிர் தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துவதை இந்தியா தடுத்த அதே வழியில் அச்சுறுத்தல்களை திறம்பட செயலிழக்க வைத்தது. பாகிஸ்தானின் உள்நாட்டு குழப்பம் ஆழமடைந்து வருவதால் அதன் ராணுவம் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டிய கட்டாய நிலைமையில் உள்ளது. அந்த வெற்றியை ஆப்கானிஸ்தானில் பெற முயன்றது, அது நடக்கவில்லை. முனீரின் அதிரடியான தோரணை மற்றும் அவரது இந்திய எதிர்ப்பு அறிவிப்புகள் எந்த ஒரு உண்மையான வெளிப்புற வலிமையின் பிரதிபலிப்பை விட உள்நாட்டில் கட்டுப்பாட்டை பலப்படுத்தும் முயற்சி என்ற அளவிலேயே பார்க்கப்படுகின்றன.